साथियों, गुजरात में अब तक 1,75,000 करोड़ का ड्रग्स अदानी साहब के मुंद्रा पोर्ट पर पकड़ा गया है। हर हफ्ते 10 दिन में कहीं ना कहीं गुजरात में ड्रग्स बरामद होती है। வணக்கம். குஜராத் மாடலுக்கான உண்மையான அர்த்தம் எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. இந்த நாட்டுக்கு எதிராக போதைப் பொருட்களை கொண்டு வரக்கூடிய நெக்ஸஸ் இது. இந்த நாட்டிற்கு எதிராக தீவிரவாதத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிண்டிகேட் இது. இந்த நாட்டில் வரக்கூடிய ஆயுதங்கள் உட்பட அனைத்துமே குஜராத் மாடல் வழியாக தான் வருகிறது. நரேந்திர மோடி, அமித்ஷா, அடானி, அம்பானி இது போன்ற ஏராளமான நபர்கள் இந்த நெக்ஸஸின் கேங் மெம்பர்ஸ்களாக இருக்கிறார்கள் என்று கூறினால் நம்ப முடிகிறதா? இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பாருங்கள். ஒட்டுமொத்த குஜராத் லாபிக்கான நெக்ஸஸை இன்னைக்கு நான் உடைக்கப் போகிறேன், அதுவும் ஆதாரப்பூர்வமாக. The Gujarat Anti-Terrorist Squad and the Coast Guard have seized 300 kilograms of drugs valued at 1,800 crore rupees. குஜராத் மாடல் இந்தியாவின் போதைப் பொருட்களுக்கான ஒரு ஹப்பாக மாறிவிட்டது. ட்ரக் டிராஃபிக்கிங், வெப்பன் சப்ளை அனைத்துமே குஜராத்திலிருந்து தான் நடக்கிறது. குஜராத் மாடல் ஹாஸ் பின் டீகோடட். ஆயிரக்கணக்கான டன் கணக்கான போதைப் பொருட்கள் குஜராத்தின் போர்ட்கள் வழியாக இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது. Massive drug bust off the coast of Gujarat. The NCB has managed to get 3,300 kilos of drugs in this drug bust. 5 people have been arrested. This is the biggest drug bust. அடுத்தடுத்து ஒரு சில செய்தித்தாள்களை படிக்கிறேன், கேளுங்கள். இந்தியன் கோஸ்ட் கார்டு, குஜராத் ஏடிஎஸ் மற்றும் என்சிபி ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் வழியாக பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஒரு கப்பலை பிடித்திருக்கிறார்கள். இதில் 14 நபர்கள், அனைத்து நபர்களுமே பாகிஸ்தானியர்கள். இந்த கப்பலை சோதனையிட்டு பார்க்கும்போது 86 கிலோ ஹெரோயின் பிடிபட்டிருக்கிறது. இதற்கான விலை எவ்வளோ? 600 கோடி ரூபாய். இதிலிருந்து அடுத்த இரண்டாவது நாள் மெஃபோட்ரோன் வர்த் 230 crore காந்திநகர், அம்ரேலி, சிரோஹி என் ராஜஸ்தான் இந்த இடங்களில் பிடிபட்டிருக்கிறது. அடுத்த செய்தியை பாருங்கள். மார்ச் மாதத்தில் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இன்னொரு கப்பல் நியர் கோர்பந்தர் இங்கே பிடிபட்டிருக்கிறது. 480 கோடி ரூபாய் மதிப்பான இந்த ட்ரக்ஸ். பிப்ரவரி மாதம் இந்தியன் நேவி மற்றும் என்சிபி ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் வழியாக 3300 கிலோகிராம் ட்ரக்ஸ்களை பிடித்திருக்கிறார்கள். அனைத்துமே பாகிஸ்தானில் தான் வருகிறது. இந்த சப்ளைகளுடன் வெறும் போதைப் பொருட்கள் மற்றும் சப்ளை செய்வதில்லை, இந்த இடத்தில் ஆயுதங்களையும் சப்ளை செய்கிறார்கள். குஜராத் ஏடிஎஸ் 3 நபர்களை பிடித்திருக்கிறார்கள். அதில் ஒரு நபர் டாக்டராம். இந்த நபர்கள் கையில் ஆயுதங்கள் பிடிபட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பார்டர் வழியாக இந்த ஆயுதங்களை கொண்டு வர முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இது எல்லாமே பிடிபட்ட கேசஸ்கள் மட்டுமே. குஜராத் ஒரு ட்ரை ஸ்டேட், அதாவது குஜராத்தில் எந்த விதமான மதுக்கடையும் மதுபானங்களும் விற்கப்படக்கூடாது என்று. ஆனால் இதே குஜராத்தில் இங்கிலீஷ் லிக்கருடைய பிஸ்னஸ் எவ்வளோ? 50,000 கோடி ரூபாய். அப்போது மதுவும் அங்கே சப்ளை செய்யப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த சிண்டிகேட்டை இன்றைக்கி நாம் ஒவ்வொன்றாக உடைப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற டீட்டெயில்டான தைரியமான ரிப்போர்ட்ஸ்களை கொண்டு வருவதற்கு பின்னாடி மிகப்பெரிய டீம், அதோடைய வேலை இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் தேவைப்படுகிறது. இதையும் தாண்டி இதை உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டுவதற்கு ஒரு தைரியம். இது போன்ற உண்மையான செய்திகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்காதபடி எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம் அல்ல இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், இதை தாண்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்வதற்கான பொறுப்பு உங்கள் மீது கொடுக்கிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பி உங்களை இந்த வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். How many ships would have entered through Gujarat in the darkness of the sea? எத்தனை கப்பல்கள் குஜராத் வழியாக இந்தியாவிற்குள் புகுந்திருக்கும்? எத்தனை டன் ட்ரக்ஸ்
இந்திய இளைஞர்கள் கையில் போயிருக்கும். எத்தனை இடங்களில் இது போன்ற இல்லீகல் வெப்பன்ஸ்கள் இந்தியாவிற்குள் சப்ளை செய்யப்பட்டிருக்கும். இந்த அனைத்திற்கான அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கொள்வார்? குஜராத் இந்த நாட்டின் ஹோம் மினிஸ்டர் வரக்கூடிய மாநிலம், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய மாநிலம். குஜராத் இந்த நாட்டின் 2 மிகப்பெரிய பணக்காரர்கள் வரக்கூடிய மாநிலம். ஆனால் ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் அமைதியாக இருக்கிறது. காரணம், இது குஜராத்தை சம்பந்தப்பட்ட செய்திகள், அதனால் இதை பற்றி நாம் பேசக்கூடாது. नशे का कारोबार गुजरात में अडानी समूह के पोर्ट से 5 साल में 6,386 करोड़ रुपए के ड्रग्स पकड़ी गई. இதுவும் ஒரு செய்தி. கடந்த 5 வருடத்தில் அடானியோடைய போர்ட் வழியாக 6,386 கோடி ரூபாய்க்கான ட்ரக்ஸ் பிடிபட்டிருக்கிறது. அடானி போர்ட் மற்றும் பிபாவ் போர்ட், இந்த 2 போர்ட்கள் வழியாக மட்டுமே 11,000 கோடி ரூபாய்க்கான ட்ரக்ஸ் பிடிபட்டிருக்கிறது. இந்த பிடிபட்ட ட்ரக்ஸ் மட்டும்தான், பிடிபடாதது எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கான ட்ரக்ஸ் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். குஜராத் லாபி குஜராத் மாடலை எடுத்து வைத்த அந்த வருடம் 2014ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த குஜராத் மாடலை ஷைனிங் குஜராத்தாக எடுத்து காட்டுகிறார்களோ அதற்கான உண்மையான அர்த்தம், உண்மையான முகம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குஜராத் போர்ட் வழியாக வெறும் வெப்பன் சப்ளை, ட்ரக் சப்ளை மற்றும் அல்ல, குஜராத் போர்ட்கள் வழியாக டெரரிசம் ஃபண்டிங்கும் நடக்கிறது. தீவிரவாதத்திற்கான அந்த பணத்தையும் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். சரி, அடுத்த கேள்வி, how did Gujarat become the hub of drug syndicates? ட்ரக் சப்ளைக்கான ஒரு மிகப்பெரிய இடமாக எப்படி குஜராத் மாறியது? உலகத்திலேயே இதை தாண்டி இந்த அளவில் ட்ரக் சப்ளை செய்யக்கூடிய வேறு எந்த இடமுமே இல்லை என்று கூறுகிறார்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஒரு போட், இந்த போட்டை குஜராத் ATS, NCB மற்றும் கோஸ்ட் கார்டு முடக்கி பிடிக்கும்போது இந்த போட்டில் 86 kg ட்ரக்ஸ் பிடிபட்டிருக்கிறது. 602 கோடி ரூபாய்க்கான இந்த சப்ளை. பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இந்த போட்டுடைய பெயர் அல் ரஸா. இதில் 14 நபர்களும் இருந்திருக்கிறார்கள். இந்தியன் பார்டரான போர்பந்தர்லேருந்து கிட்டத்தட்ட 180 நாட்டிங் மைல் தொலைவில் இந்த போட்டை பிடித்திருக்கிறார்கள். இந்த போட்டில் 14 நபர்கள், அனைத்து நபர்களுமே பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ்கள். இந்த போட் குஜராத் வழியாக நுழைந்து குஜராத்திலிருந்து இந்த சப்ளையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்லருக்கு கொடுத்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த போதைப் பொருட்கள் ஸ்ரீலங்கா வரை ஷிப் செய்வதற்கான அந்த ஒட்டுமொத்த பிளானையும் போட்டிருக்கிறார்கள். அதாவது இது மல்டி கண்ட்ரி ஸ்மக்லிங் நெக்ஸஸ், ஒரு சிண்டிகேட். பாகிஸ்தான்லேருந்து கிளம்பி குஜராத் வந்து, குஜராத்லேருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து, தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா வரை, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். சரி, யார் இந்த ட்ரக் சப்ளையர் என்று நீங்கள் பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷன் வெளிவிட்ட இந்த தகவல், பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நார்கோட்டிக் ட்ரக் டீலர் ஹாஜி அஸ்லம் அலைஸ் பாபு பலோச். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நபருடைய பெயர் இன்டர்நேஷனல் ட்ரக் சிண்டிகேட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த நபருடைய சப்ளை தான் இந்த சப்ளை என்று கூறுகிறார்கள். இது போன்ற 11க்கும் மேற்பட்ட கன்சைன்மெண்ட் பிடிபட்டிருக்கிறது கடந்த 3 வருடத்தில் மட்டுமே. ஒவ்வொரு 10 நாள் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கன்சைன்மெண்ட் பிடிபடும். இது பெரிய கன்சைன்மெண்ட்களை மட்டுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த ஒட்டுமொத்த சிண்டிகேட்டுடைய நாடுகளை பாருங்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் இந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். ஏஷியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் செவரல் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் திஸ் சிண்டிகேட். இந்த அனைத்து நாடுகளுக்குமே குஜராத் போர்ட் ஒரு சேஃபஸ்ட் ட்ராப் ஜோனாக மாறிவிட்டது. குஜராத் போர்ட் ட்ரக்ஸ் சிண்டிகேட்டுகளுக்கான சேஃபஸ்ட் ஜோன். எப்படி? குஜராத் போர்ட்டில் இறங்கிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளேயே இந்த ட்ரக் சப்ளை டெல்லி, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு ஷிப் செய்யப்படுகிறது. Why are the countries most powerful agencies unable to catch them? நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் தனியாகவே இருக்கிறது. எப்படி இந்த ஏஜென்சிகள் இது போன்ற சிண்டிகேட்களை பிடிக்க தவறுகிறார்கள்? ஷாருக் கானுடைய மகன், அந்த கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எந்த விதமான ட்ரக்ஸும் கிடையாது. ஆனால் கூட அந்த நபரை சிறையில் பிடித்து வைத்து ஒட்டுமொத்த கோதி மீடியா மிகப்பெரிய ப்ரொபகண்டாவாக பரப்பி பார்த்தார்கள். கடைசியில் அந்த நபர் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. இங்கே
டன் கணக்காக கிலோ கணக்காக இந்த ட்ரக்ஸ்கள் பிடிபட்ட பின்பு கூட அடானி மீது ஒரு சிறிய ஆக்ஷன் கூட கிடையாது. Why can't they break the massive cartel? இந்த ஒட்டுமொத்த சிண்டிகேட்டை உடைப்பதில் எந்த பிரச்சனை? அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய ஸ்மக்லிங் சிண்டிகேட். இந்த ஸ்மக்லிங் சிண்டிகேட் இன்றைக்கி நேற்றல்ல வருடக்கணக்காக இந்த வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். பாகிஸ்தானுடைய டெரர் ஃபண்டிங்கும் நீங்கள் பார்க்க வேண்டும். அடானியின் முத்ரா போர்ட் வழியாக வரக்கூடிய பிடிபட்ட ட்ரக்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இது வந்து NIA-உடைய இன்வெஸ்டிகேஷன் வெளிவிட்ட தகவல். முத்ரா போர்ட் வழியாக சம்பாதிக்கக்கூடிய பணம், இந்த அனைத்து பணமுமே லஷ்கரே தொய்யபா போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு அந்த டெரரிஸ்ட் ஃபண்டிங் போகிறது. எங்கேருந்து? அடானியின் போர்ட் வழியாக. பட் எவ்ரிதிங் இஸ் பீன் ஹிடன். இந்த ஸ்மக்லிங்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா நேரடியாக இந்த ஸ்மக்லருடைய கனெக்ஷன் பிஜேபியை சார்ந்த ஏராளமான குடும்பத்தினர்கள், இன்னும் சொல்ல போனால் பிஜேபி லீடர்கள், குஜராத்தில் இருக்கக்கூடிய லீடர்களுடன் நேரடி கனெக்ஷனாக வெளிவருகிறது. இதை பற்றி காங்கிரஸ் ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான கேள்விகளை கேட்டால் கூட எந்த விதமான பதிலையும் கொடுக்க மறுத்து வருகிறது குஜராத் பிஜேபி மற்றும் அங்களுடைய அரசாங்கம் உட்பட. இடியோடைய இன்னொரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை நான் படிக்கிறேன், கேளுங்கள். மயான்மார் குஜராத் மெத் சிண்டிகேட். மெத் வந்து ஒரு மிக எக்ஸ்பென்சிவான ஒரு போதைப் பொருள். That the last month Enforcement Directorate busted a highly planned, extremely dangerous cross-border drug syndicate. போன வருடம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மிக டேஞ்சரஸான ஒரு ட்ரக் சிண்டிகேட்டை பிடித்திருக்கிறார்கள். whose roots are directly linked to chemical supply from குஜராத். குஜராத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ளை ஃபேக்ட்ரியுடன் இந்த கனெக்ஷன்ஸ் நேரடியாக எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுகிறது. whose branches reach factories in Myanmar. இந்த கம்பெனியோடைய வேர்கள் நேரடியாக மயான்மார் வரை போகிறது. வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் ட்ரக் மெத். உலகத்தின் மிக டேஞ்சரஸான ட்ரக்ஸை தயாரிக்கக்கூடிய வேலையை குஜராத்தை சார்ந்த ஒரு சில கம்பெனிகள் மயான்மாரில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளுடன் கைகோர்த்து செய்ய தொடங்கிவிட்டார்கள். மெத் அண்ட் யாபா என்கிற இந்த 2 போதைப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். எவ்வளோ டேஞ்சரஸ் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இடி ஃபவுண்ட் அவுட் தட் precursors chemical used to manufacture meth were being shipped from Gujarat to Myanmar. இந்த மெத் என்கிற போதைப் பொருளை தயாரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய அந்த கெமிக்கலை குஜராத்திலிருந்து தான் மயான்மாருக்கு சப்ளை செய்கிறார்கள். Once there, they are turned into meth in secret illegal labs. அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் இல்லீகல் லேப்ஸ்களில் இந்த பொருட்கள், போதைப் பொருட்கள், அந்த கெமிக்கல் சப்ளை குஜராத்லேருந்து போன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் கெமிக்கல் லெபார்டரியில் இதை ஒரு போதைப் பொருளாக மாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அங்கேருந்து திரும்பி ஸ்மகலாகி இந்தியாவிற்கு மிசோரம் வழியாக உள்ள கொண்டு வரப்படுகிறது. கனெக்ஷன் என்ஸ் குஜராத். இது மட்டுமல்ல, இது எந்த அளவில் டேஞ்சரஸாக இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆப்ரேட்டர்ஸ் பிட்வீன் மிசோரம் பேஸ்ட் firm and supply from Gujarat is what the entire syndicate works from. மயான்மார், மிசோரம் அண்ட் குஜராத். குஜராத்தில் தான் இந்த ட்ரக் சப்ளையர்ஸ்கள் இருக்கிறார்கள். மயான்மாரில் இருக்கக்கூடிய 4 இது போன்ற லேப்ஸ்கள் மீது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதை வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் சவுத் ஏஷியா என்று கூறுவார்கள். இந்த இடத்தில் டேப்லெட், பவுடர் மற்றும் கிறிஸ்டல்ஸ் ஃபார்மில் இந்த போதைப் பொருட்களை சப்ளை செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது மட்டுமல்ல, 2024-2025 ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா, குஜராத் கம்பெனி had supplied சோடோஃபோரின் டேப்லெட் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா கொக்கெயின் போன்ற மருந்துகளை தயாரிப்பதற்காக, இந்த போதைப் பொருட்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். 4,54 லட்சம் ரூபாய்க்கான இந்த ஆர்டரை மிசோரமில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த சப்ளை செயின் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான ஸ்டேட்களில் இப்போது பரவிவிட்டது. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, இது போன்ற ஏராளமான மாநிலங்கள். 4 மிசோரம் பேஸ்ட் கம்பெனிகள், இதையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிடித்திருக்கிறது. 4 மிசோரம் பேஸ்ட் கம்பெனியோடைய
பேரை நீங்கள் பார்த்தீர்கள்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிகள் கல்கட்டாவில் ஒரு போலி கம்பெனிகளை தயாரித்து இந்த பணத்தை, பிளாக் மணியை, கருப்பு பணத்தை, கள்ளப்பணத்தை ஒயிட்டாக மாற்றக்கூடிய வேலையை இந்த கம்பெனிகள் பார்த்திருக்கிறது. இது மட்டுமல்ல, மயான்மார் பேஸ்ட் ஆபரேட்டிவ்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுடைய ஜிஎஸ்டியை மிஸ்யூஸ் செய்து பொருட்களை வாங்க கொடுக்கக்கூடிய அந்த வேலையை பார்ப்பதற்காக ஏராளமான நபர்களுடைய ஜிஎஸ்டி நம்பர்ஸ்களை பயன்படுத்தி இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 21 இது போன்ற அக்கவுண்ட்ஸ்களை ஃப்ரீ செய்யக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறது. நான் காட்டக்கூடிய அனைத்துமே பிடிபட்டது மட்டும்தான், பிடிபடாதது எத்தனை மடங்கு இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 560 கிலோ கொக்கெயின் டெல்லியிலிருந்து பிடிபட்டிருக்கிறது. இதற்கான வர்த் 669 மில்லியன், அதாவது 669 கோடி ரூபாய்க்கான இந்த பொருட்கள். இதிலிருந்து ஒரு சில நாட்களை கழித்து நீங்கள் பார்த்தீர்கள் 208 கிலோ போதைப் பொருட்கள் இன்னொரு இடத்தில் பிடிபட்டது. அதாவது ஒரு கிராசரி ஷாப், ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையில் இருக்கக்கூடிய சிப்ஸ் பேக்கெட் அது இதில் ஒழிச்சு வச்சுருந்திருக்கார்கள். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நவம்பர் மாதம் டெல்லி அண்ட் குஜராத்தில் மட்டுமே 518 கிலோ கொக்கெயின், குஜராத் ஃபார்மா கம்பெனியை சார்ந்த இந்த கொக்கெயின் இதை சீஸ் செய்திருக்கிறார்கள். இதற்கான விலை 595 கோடி ரூபாய். இந்த ஒட்டுமொத்த சீசர்ஸ்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்குள்ளேயே 88,000 90,000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கிறது. வந்து ஒரு ஐஸ்பர்க் மட்டும்தான், ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடம் மட்டும்தான், மீதம் இருக்கக்கூடியது எங்கேயுமே பிடிபடவில்லை. இப்போ அடுத்த சிண்டிகேட்டை பாருங்கள். இந்த குஜராத்தை சார்ந்த கம்பெனிகள் மயான்மார் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கெமிக்கல் லேப்ஸில் பிளாக் கொக்கேனையும் தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது இந்த கொக்கேனை கோல் மற்றும் ஐரன் ஆக்சைடு இது போன்ற விஷயங்களை வைத்து இந்த போதைப் பொருட்களை தயாரிக்கிறார்கள். இது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவுடராம். இது சாதாரணமாக மோப்ப நாய்கள் இதை பிடிக்க முடியாது, மற்ற டிடெக்டிவ் கருவிகளில் இது பிடிபடாது. அந்த அளவில் இதை தயாரித்திருக்கிறார்கள். இன்றைக்கி ஜென்சியிடம் ஒரு மிக பாப்புலராக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் இதே பிளாக் கொக்கெயின் என்கிற இந்த ட்ரக்ஸ் தான். 2018ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இவர்களுடைய எஸ்டிமேட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2.3 கோடி யூசர்ஸ் இந்தியாவில் இருப்பதாக. 2004ஆம் ஆண்டிலிருந்து இந்த எண்ணிக்கை 600% அதிகரித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டிலேயே இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் 66 லட்சம் மக்கள் வெறும் பஞ்சாபில் மட்டுமே ட்ரக்ஸை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 7 லட்சம் குழந்தைகள், வெறும் 10 17 வயதிற்கான இந்த குழந்தைகள் இந்த போதைக்கான அடிமையாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் குஜராத் அக்டோபர் டு டிசம்பர் இந்த 3 மாதத்திற்கான 3 மாதம் கூட இல்லை 2.5 மாதத்திற்கான கணக்கு எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். குஜராத்தில் மட்டுமே அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரை 44 IMFL cases were registered. IMLF என இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர், வெளிநாட்டு சரக்கு ஆனால் இந்தியாவில் தயாரிப்பார்கள். இதற்கான மொத்த விலை 1 கோடி ரூபாய். 35,000 பாட்டில்ஸ்கள் இது சீஸ் செய்யப்பட்டது. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த 40 நாட்களுக்குள் குஜராத்திலிருந்து மட்டுமே ஓபியம், அல்காய்டு, பாப்பி ஹஸ்க், மெத் இது போன்ற போதைப் பொருட்களை பிடித்திருக்கிறார்கள். மெத்தோட விலையை நீங்கள் பார்த்தீர்கள், வெறும் 40 கிராம் மெத் 8,50,000 ரூபாய். அந்த அளவில் இந்த போதைப் பொருட்களுக்கான பிஸ்னஸ் இருக்கிறது. குஜராத் காங்கிரஸை சார்ந்த ஜிக்னேஷ் மெவானி ட்ரக்ஸை தடை போடுவதற்காக ஏராளமான போராட்டங்களில் அவர் கலந்து கொள்கிறார். சோஷியல் மீடியா வழியாக ஏராளமான இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். साथियों, गुजरात में अब तक 1,75,000 करोड़ का ड्रग्स अडानी साहब के मुंद्रा पोर्ट पर पकड़ा गया है. हर हफ्ते 10 दिन में कहीं ना कहीं गुजरात में ड्रग्स बरामद होती है. இவர் கூறும்படி நீங்க பார்த்தீர்கள்னா அடானியோடைய முத்ரா போர்ட் வழியாக மட்டுமே 1,75,000 கோடி ரூபாய்க்கான ட்ரக்ஸ் பிடிபட்டிருக்கிறது. வெளியே வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். ஒவ்வொரு 10 நாட்கள், ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மிக பெரிய சீசர்ஸ் குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா போர்ட் வழியாக நடக்கிறது. கோதி மீடியா அமைதியாக இருக்கிறது. கோதி மீடியாவுடைய அந்த டிபேட் ஷோஸ்களை விட்டுவிடுங்கள்.
பிரைம் டைமை விட்டுவிடுங்கள், அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஷார்ட்கட் நியூஸ், 100 ஷார்ட் நியூஸ், அதில் கூட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நியூஸில் கூட ஒரு லைனாக கூட இவர்கள் எடுத்து காட்டுவதில்லை. அந்த அளவில் கோதி மீடியா அமைதியாக இருக்கிறது. காரணம், அடானி, அம்பானி மற்றும் குஜராத் லாபியை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. இதில் எந்த இடத்தில் சின்ன சின்ன குழந்தைகளை கூட பெட்லராக பயன்படுத்தி வருகிறார்கள், அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். மார்ச் 13ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் நிகில் கரேல், குஜராத் ஹைகோர்ட்டுடைய நீதிபதி, ஒரு சூமோட்டோ வழக்காக இதை எடுத்து இதை பற்றி விசாரிக்க தொடங்கினார். அதற்கு அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீர்கள்னா, அவர் எந்த வழக்கை விசாரித்து வந்தாரோ அந்த வழக்கை மாற்றி ஒரு ஆக்டிங் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஏஜே தேசாய் பெஞ்சிற்கு அதை ஷிஃப்ட் செய்து விட்டார்கள். அதாவது ஒரு நீதிபதி தைரியமாக இது போன்ற வழக்கை விசாரிக்க முன்வந்தால் கூட அவரையும் மிரட்டி முடக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டது. கடந்த 5 வருடத்தில், அதாவது 2020ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் சீஸ் செய்யப்பட்ட பிடிபட்ட ட்ரக்ஸோடைய விலை 11,300 கோடி ரூபாய். இதிலிருந்து வெறும் குஜராத்திலிருந்து பிடிபட்ட ட்ரக்ஸ் 7,383 கோடி ரூபாய். அதே குஜராத்தில் 7,383 கோடி ரூபாயிலிருந்து வெறும் அடானியோடைய முத்ரா போர்ட்டில் மட்டுமே பிடிபட்ட ட்ரக்ஸ் எவ்வளோ? 6,386 கோடி ரூபாய். இந்த விவகாரத்தை பற்றி ராஜ்யசபாவில் ஒரு பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்லிமெண்டில் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்ரா மற்றும் பிபாவ் அண்ட் காந்தி தாம், இந்த 3 போர்ட்களில் தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரக்ஸ் சப்ளை செய்யப்படுகிறது என்கிற அந்த கேள்வி. அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு டீட்டெயில்டான விளக்கத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அதற்கான டேட்டா என்னிடம் இருக்குது, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கடந்த 3-4 வருடத்தில், அதாவது 2016ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை மிகப்பெரிய சீஷர்ஸ் எங்கே நடந்தது அதை நீங்கள் பாருங்கள். சாவ்லியில் 200 கிலோ எம்டி பிடிபட்டது, 1000 கோடி ரூபாய்க்கான இந்த போதைப்பொருள். 14ஆம் தேதி மே மாதம் ஜாம்நகரில் 2500 கிலோகிராம் பிடிபட்டிருக்கிறது. இதற்கான விலை 12,000 கோடி ரூபாய். என்சிபி இதை பிடித்திருக்கிறார்கள். பிப்ரவரி 12ஆம் தேதி அரேபியன் சி வழியாக 800 கிலோ போதைப்பொருள் பிடிபட்டிருக்கிறது. 15ஆம் தேதி நவம்பர் மாதம் மார்பியிலிருந்து 600 கோடி ரூபாய்க்கான ட்ரக்ஸ் பிடிபட்டிருக்கிறது. 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு முத்ரா போர்ட், அடானியுடைய முத்ரா போர்ட் வழியாக 3000 கிலோகிராம் 21,000 கோடி ரூபாய்க்கான இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டது. என்னுடைய கடைசி கேள்வி, அடானி, அம்பானி, நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்கள் ஒரு சிண்டிகேட்டை நடத்தி வருகிறார்களா, அல்ல இதற்கு பின்னாடி வேறொரு காரணம் இருக்கா? எதற்காக எந்த விதமான ஆக்ஷனும் அதானியுடைய முத்ரா போர்ட் மீது எடுக்கப்படவில்லை? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.